100 நாள் வேலை ஒரு குடும்பத்துக்கு 100 நாளைக்கு வேலை உண்டு. அது 2 பேர் இருந்தால் 60 நாளைக்கு வேலை கிடைக்கும். அது சம்பளம் வாரத்துக்கு 1200 ஒரு நாளைக்கு 200 சம்பளம். அது ஒரு 3 வாரம் 2 வாரம் கழிச்சு கிடைக்கும் எங்கள் கையில். மாசத்துல ஒரு மாசம் 1.5 மாசம் சொல்ல முடியாத பேர் எப்போ வரும்னு தெரியல. இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா வேலை அப்படி சரியா கிடைக்கல. இப்போ மொத்தத்துக்கு நம்ம 100 நாள் வேலைன்னா எங்களுக்கு 40 நாள் கூட வர மாட்டேங்குது வேலை. ஒரு வருஷத்துலேயே அந்த 40 நாள் கூட வர மாட்டேங்குது வேலை. எங்களுக்கு ரெகுலராக கிடையாது. ஒரு மாசம் விட்டு ஒரு 5 நாள் 6 நாள் வாரத்துக்கு அது ஒரு நாள் லீவு கூட மாட ஆயினாலும் போச்சு. லீவ் ஆகுது, கவர்மெண்ட் லீவ் வந்துடும். 4 நாள் வேலை 5 நாள் வேலை தான் கிடைக்கும். சம்பளம் 250 தராங்க. ஒரு மாசம் கழிச்சு தருவாங்க. இந்த மாசம் பார்த்தா அடுத்த மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில சம்பளம் ஏறிடும். மாசத்துல ஒரு வாரத்துக்கு தேவை வேலை. ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துல 7 நாள் 6 நாள் வேலை, 6 நாள் வேலை 5 நாள் வேலை வரும். 100 நாள் வேலை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது. 6 நாள் 5 நாள் வேலை தான். அப்புறம் சும்மா வீட்டில் தான் இருக்கோம். மாசத்துல வேலை 2 மாசம் ஆயிரும் வேலை வரேன். சம்பளம் ஊனமுற்றருக்கு 336 ரூபா. எங்களுக்கு ரெகுலர வேலை இப்போ ஆண்டுல இப்போ இந்த மாதத்துல இருந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தராங்க. ஒரு மாசம் ஆகினாலும் ஆகலாம், 2 மாசம் ஆகினாலும் ஆகலாம், 15 நாள் கழிச்சு வந்தாலும் வந்தது. அதை நாங்கள் கணிச்சு சொல்ல முடியாது. 100 நாள் வேலைக்கெல்லாம் போறீங்களா? போவோம், வேலை கொடுக்கல. வருஷத்துக்கு எத்தனை நாள் கொடுக்குறாங்க உங்களுக்கு? 2 வாரம் கொடுக்குறாங்க வருஷத்துலயா? ஆமாம். எவ்வளோமா சம்பளம் 100 நாள் வேலைக்கு? 250 ரூபா தான். ஏன் வேலை கொடுக்க மாட்டேறாங்கன்னு ஏதாவது சொல்கிறாங்க? இப்போ இதில் சர்க்காரில் பணம் இல்லையா, பணம் இல்லை, வேலை இல்லை அப்படின்னு விட்றாங்க. களை வெட்டும் கிடைக்கல, சரின்னு குந்திருக்கிறோம். வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்குறோம். எவ்வளோ ஒரு நாளைக்கு சொன்னீங்க சம்பளம்? 250. 100 நாள் வேலைக்கெல்லாம் போகிறீங்களா? போகிறாங்க. எவ்வளோ நாள் வேலை கொடுக்குறாங்க வருஷத்துக்கு? வருஷத்துக்கு ஒரு 20 நாள் அவ்வளோதான் எங்களுக்கு கிடைக்குது வேலை. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? 220 ரூபா போடுவாங்க. கொடுக்குறாங்க. சம்பளம்லாம் உடனே கொடுத்துட்றாங்களா? இல்லை, ஒரு 2 மாதம் 3 மாதம் தள்ளி தான் போடுவாங்க. தள்ளி தான் போடுறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. விக்சித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்கிறது மத்திய அரசு. மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. 100 நாள் வேலையில் மத்திய அரசு சரியான நேரத்தில் நிதி விடுவிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.